வாங்க பூசணிக்காய் எப்படி சமைக்கிறதுன்னு இப்போ பாருங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, ஒரு மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிடணும். வதங்கி விட்டது பூசணிக்காய். தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இது எதுக்குன்னாக்கா பூசணிக்காய் வந்து எல்லாத்துக்கும் நல்லது உடம்புக்கு. இந்த மூலன்றாங்களே நம்மளுக்கு மூலம் கழிவு ஏறும் வழியாக வரும் மூலம், அந்த மூலத்துக்கு நல்லது. இந்த விதையும் நல்லா சாப்பிடலாம், விதை சாப்பிட்டாலும் நல்லது. பூசணிக்காய்க்கு மாதிரி வெல்லமும் போடலாம், வெல்லம் போட்டு சமைக்கலாம். கலக்காய் கொட்டை போடலாம், கலக்காய் கொட்டை இல்லைன்னா வெல்லம் போடலாம், வெல்லம் இல்லைன்னா கலக்காய் கொட்டை போட்டு சமைக்கலாம். எதுக்குன்னா இது நம்ம வெயில் காலத்தில் செஞ்சு சாப்பிட்லாம். வெயில் காலத்தில், இந்த குளிர் காலத்தில் சாப்பிட்டோம்னா ஈரம் கொடுக்கும், கோல்டு. வெயில் காலத்தில் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல வேக்குரு வருது, வேக்குரு வருது, அதுக்கு நல்லது, மூலத்துக்கு நல்லது. எல்லோரும் சாப்பிட்லாம், பசங்க சாப்பிட்லாம், வயசானவங்க சாப்பிட்லாம், எல்லோரும் சாப்பிட்லாம். இதை ரெடி ஆகி விட்டது பூசணிக்காய்.